சில குழந்தைகளின் உலகம் வேறுபட்ட வண்ணங்களில் மலர்கிறது. அந்த மலர்களுக்கு ஆட்டிசம் என்று பெயர். அவர்கள் பேசாமல் சொல்வார்கள், அவர்கள் பார்க்காமல் உணர்வார்கள், அவர்கள் தனிமையில் இருந்தாலும் நம் அன்பை விரும்புவார்கள். இந்த உலகில் அக்குழந்தைகளின் குரலை கேட்கும் காதுகளாய், அவர்களின் சிரிப்பை மீட்டுக் கொடுக்கும் சிகிச்சையாளராக மற்றும் பெற்றோருக்கு ஒளியாய் வழிகாட்டியாக நிற்பவர். எங்கள் அப்பாவே கூட ஒரு ஆசிரியராக இருந்தாலும் கூட நான் ஒரு டீச்சராகவே நான் நினச்சதே இல்லை. சின்ன வயசுலேருந்து நான் படித்தது கம்ப்யூட்டர் சயின்ஸ், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பிறந்து கூட நான் அந்த வேலையில் தான் இருந்தேன். பையன் பிறந்ததுக்கப்புறம் பையனுக்கு ஆட்டிசம் அப்படின்னு டயக்னோஸ் பண்ணதுக்கு பிறகு நான் வேலையை விட்டுட்டு அவனை முழு நேரமாக கவனிச்சுக்கிறதுன்னு ஒரு கட்டத்தில் முடிவெடுத்தேன். அதற்கு பிறகு சிறப்பு குழந்தைகளை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டாக்க அதை இன்னும் முறையாக ஏதாவது படித்தோம்னா அது இவனை வளர்க்குறதுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் சிறப்பு கல்வி ஆசிரியர் பயிற்சிக்கு சேர்ந்தேன். படிச்சுட்டு ஆரம்பத்தில் கொஞ்ச நாள் ஒரு சிறப்பு பள்ளியில் வேலை பார்த்தேன். தனிப்பட்ட முறையில் பெற்றோர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறது, குறிப்பாக ஆரம்ப அதிர்ச்சியில் இருக்கிற பெற்றோர்களுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த கட்டத்தில் பெற்றோர்களுக்கு தேவைப்படுறதெல்லாம் சக பெற்றோர்கள், இன்னும் சொல்லப்போனால் சீனியர் பேரண்ட்ஸோட கைடன்ஸ் தான். அதை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் நாங்கள் கவுன்சிலிங் கொடுக்கறத ஆரம்பித்தோம். அந்த வகையில் நிறைய பேரண்ட்ஸோட பயணிக்கும்போது ஒவ்வொரு பெற்றோருக்கும் தனித்தனியாக சொல்கிறதையே இன்னும் நம்ம ஒரு கட்டுரையாக எழுதினாலோ ஒரு நூலாக எழுதினாலோ இன்னும் நிறைய பெற்றோர்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் பத்திரிகைகளில் கட்டுரை எழுத ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எழுதா பயணம்ங்கிற என்னுடைய நூலும் வெளிவந்தது. அந்த நூல் நிறைய ஆரம்ப நிலை பெற்றோர்களுக்கு உதவியாக இருக்கிறதா சொன்னாங்க. என்னுடைய மகனுக்கு இப்போ 16 வயசு ஆகுது. 11th படிச்சுட்டு இருக்கான். ஓரளவுக்கு அவனுடைய தேவைகளை கம்யூனிகேட் பண்ணுறான். அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே இசையில் ரொம்ப ஆர்வம் இருந்ததுனால இப்போ வாய்ப்பாட்டும் கீபோர்டும் கற்றுக்கிறான். வாய்ப்பாட்டில் செவியல் இசையும் கற்றுக்கிறான். திரைப்பட பாடல்களும் நிறைய பாடுவான். அவனோட வேலைகளை அவனே செஞ்சுக்குவான். அவனுக்கு தேவையான சில வீட்டு வேலைகள்லேயே அவனை ஓரளவுக்கு பழக்கியிருக்கான். சிறப்பு குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் அவங்கள தற்சார்புடையவர்களாக இண்டிபெண்ட்டாக வளர்த்து எடுக்கிறது தான் நம்மளோட முக்கியமான கோலாக இருக்கணும். ஸோ அதை நோக்கி பயணிச்சிட்ருக்கோம். இந்த சிறப்பு குழந்தைகளே பேசக்கூடிய குழந்தைகளும் இருப்பாங்க, பேச முடியாத குழந்தைகளும் இருப்பாங்க. அந்த குழந்தைகளோட கம்யூனிகேஷனுக்கு உதவுற மாதிரி ஒரு செயலியை திறன்பேசியில் பயன்படுத்தக்கூடிய செயலியை உருவாக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய எண்ணமாக இருந்தது. உதாரணத்துக்கு எனக்கு இப்போ தாகமாக இருக்குது அப்படின்னா அந்த குழந்தை தண்ணி எடுக்கிற மாதிரி ஒரு படம் எடுத்து அதை சேமிச்சுட்டு நம்மளோட பேசியில் சேமிச்சுட்டு அதுக்கு எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்கிற குரல் பதிவையும் சேர்த்து அதில் பதிவு பண்ணி வச்சிட்டோம்னாக்க அந்த குழந்தை தனக்கு தாகம் எடுக்கும்போது ஒரு 2-3 தடவை அதை டச் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி கொடுத்தோம்னா அந்த குழந்தை தானாகவே அதுக்கு பிறகு தண்ணி வேணுங்கும் போதெல்லாம் அந்த பர்டிகுலர் ஐக்கானை டச் பண்ணும். அது ஒரு கம்யூனிகேஷனை அதுக்குள்ளே வளர்க்கும். கொஞ்ச நாளில் திரும்ப திரும்ப இந்த வார்த்தைகளை கேட்கும்போது எனக்கு தண்ணி வேணும் அப்படிங்கிற வார்த்தையை அந்த நேரத்தில் கேட்கும்போது இந்த வார்த்தையை நம்ம பேசினா நமக்கு தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிறதே அந்த குழந்தை கற்றுக்கும். அந்த ஆப் இப்போ நிறைய பேரண்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நல்லா இருக்குன்னு ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. திருமிகு லட்சுமி பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு சிறப்பு குழந்தைகளுக்கான ஆற்றல் மிகு ஆசிரியர் விருது வழங்குவதில் பெருமை கொள்கிறது நியூஸ் 7 தமிழ்.